Hello friends, Architectural Assistant or Planning Assistant in Tamil Nadu அந்த எக்ஸாமில் கேட்ட வித்தவுட் ஃபார்முலா சம்ஸ் நம்ம எஸ்டர்டே பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். x is 4/9 is equal to 3/11 is to 5/33 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இந்த சம்மில் எக்ஸோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சிம்பிளாக அப்ரோச் பண்ணலாம். என்ன அப்படின்னா a is to b is equal to c is to d அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஒரு விகிதத்தில் இருக்கும்போது அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா a/b ஃபார் எக்ஸாம்பிள் a/b இஸ் ஈக்குவல் டு c/d அப்படின்னு நம்ம எழுதிக்க போகிறோம். இங்கே ஏவோடைய வேல்யூ எக்ஸாக இருக்க போது, பியோடைய வேல்யூ 4/9, சியோடைய வேல்யூ 3/11 அண்ட் டியோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா 5/33. இதை நம்ம அப்படியே டைரெக்டாக இந்த ஃபார்மேட் மேலே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் divided by b உடைய வேல்யூ 4/9 is equal to c உடைய வேல்யூ 3/11 divided by d உடைய வேல்யூ 5/33. இதில் நம்மளுக்கு பின்னங்கள் வந்து இடம் மாறுது. ஏன் அப்படின்னா நம்ம இது சிம்பிளாக அப்ரோச் பண்ணுறதுக்காக நம்ம பின்னங்களை இடம் மாற்றிக்கிறோம். ஸோ இது மேலே போகும்போது நம்மளுக்கு 9xன்னு வரும், டிவைடட் பை கீழே 4 மட்டும் இருக்கும், இஸ் ஈக்குவல் டு இந்த 3 மேலே போகும்போது 3 × 33 ஆகிடும், ஹோல் டிவைடட் பை இந்த 11ம் இந்த 5ம் இருக்கும், 11 × 5. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 9x divided by 4 is equal to 9/5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ 9/5 × 4/9 ஈக்குவல்ஸ்க்கு அந்த பக்கம் போகும்போது பின்னங்கள் இடம் மாறும். ஸோ 9 கேன்சல் ஆகிடும், 4/5. எக்ஸோடைய வேல்யூ 4/5. அடுத்த சம், ஓர் ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன எனில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரிலக்க எண் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். ஈரிலக்க எண் அப்படின்றது 10லேருந்து 99 வரைக்கும் ஈரிலக்க எண், அதாவது ரெண்டு நம்பர்ஸ் இருக்கும், அதுதான் ஈரிலக்க எண். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு 45, 63, 36. அந்த ஈரிலக்க எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரிலக்க எண்களின் கூடுதல் 9ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். 2 + 7 is equal to 9. அதே மாதிரி 3 + 6 is equal to 9. 1 + 8 is equal to 9. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி ஈரிலக்க எண்களின் கூடுதல் 9ன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துட்டோம். அந்த எண்ணுடன் 27ஐ கூட்டும்போது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இலக்கங்கள் இடம் மாறும் அப்படின்னா அந்த ஈரிலக்க எண்ணை நம்ம சும்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதோட 27ஐ கூட்டும்போது அந்த இலக்கங்கள் இடம் மாறும். XYன்னு இருக்கா, அப்போ YXன்னு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 8ன்னு நம்ம சொன்னோமா, 1 + 8 18ன்னு வைக்கிறோம். அதோட 1 + 8 இங்கே ப்ளஸ் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகிறது. இந்த சம்ம நான் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்ல போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 1 + 8 is equal to 9. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை ஆகிடுச்சு. அந்த 1 + 8ஐ 18 நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அது ஈரிலக்க எண். அதோட 27ஐ ஆட் பண்ணும்போது வர ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இலக்கங்கள் இடம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. 81. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 18ஐ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை எந்தெந்த ஆப்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். 6 + 9 ஈரிலக்க எண்களின் கூடுதல் 9ஆக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 69. 6 + 9 15. அப்போது இது கிடையாது. பி போகலாம். 36. 3 + 6 அப்போது இது 9 வருது, அப்போது இது எலிஜிபிள். 4 + 7 4 + 7 11 வருது, அப்போ இது நம்மளுக்கு எலிஜிபிள் இல்லை. டி பார்த்திங்கன்னா 63. 6 + 3 9. அப்போது ஆப்ஷன் பியும் டியும் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போது 27 கூட்டணும். 36 + 27 கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வருது? 36 27 13 6 63 நம்மளுக்கு வருது. ஸோ இலக்கங்கள் இடம் மாறுதா? அப்போது ஆன்சர் இதுதான் பி. இந்த சம்முக்கான ஆன்சர் பி.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம டிஐயும் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். 63யோட 27 ஆட் பண்ணணும். 0 1 போட்டோம்னா நம்மளுக்கு 100 வருது. ஸோ நம்ம கண்டிஷன் படி இது எலிஜிபிள் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. ஃபஸ்ட்டு இந்த சம்மில் ஈரிலக்க எண்ணா என்னன்னு தெரியணும், அதோட கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு தெரியணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சம் போகலாம். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. இது லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்த மாதிரி திறமையானவர்கள் திறமையற்றவர்கள் அந்த மாதிரியே நம்ம அப்ரோச் பண்ணலாம். 50 மெம்பர்ஸில் 50 மாணவர்களில் 14% வரல அப்படின்றாங்க. அப்போது 50க்கு 14% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். 7 அந்த 50லேருந்து 7 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க கேட்குற ஆன்சர் வந்து வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்குறாங்க. அதனால் நம்ம 7 மைனஸ் பண்ணுறோம். 50 மாணவர்கள்லேருந்து 7 மாணவர்களை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 43. வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை 43. அடுத்த சம், அடுத்த எண் யாது? 840, 168, 42, 14, 7 அப்படின்னா அடுத்த எண் என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 to 6 கேட்டகரியில் தான் இது வரும். ஒன்று வந்து ஸ்கொயராக இருக்கலாம், இல்லைனா க்யூபாக இருக்கலாம், இல்லை டிவைட் பண்ணி ஆன்சர் வரலாம், இல்லைனா ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கலாம். இப்போ இந்த சம்மில் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். இது நீங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த சம்மை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 கிடைக்குது. 42 3ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 14 கிடைக்குது. அப்போ அடுத்த நம்பரை எதால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 1 2 3 4 அந்த மாதிரி ஆர்டரில் வருது. அந்த மாதிரி ஆர்டரில் தான் இந்த சம் வருது. ஸோ அப்போ இங்கே என்னவா இருக்கும்? நீங்கள் வேணால் இதை பண்ணி பாருங்கள். 840 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 168 கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்குது. இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 அப்படின்னு போட்டால் இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். 7 1ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு 7ஆக தான் இருக்கும். அப்போது இந்த சம்முக்கான ஆன்சர் 7. அடுத்த சம் பார்க்கலாம். இரு சார்பகா எண்களின் மீசைமா 5005. ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இரு எண்களின் கூடுதல் அந்த மாதிரி தான் இதை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இரு சார்பகா எண் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு இன் பிட்வீனில் ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, அதுதான் இங்கே இந்த சம்மில் இருக்க ட்விஸ்ட்டு. இரு சார்பகா எண்ணை வந்து ஏபி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதோட மீசிமா சொல்லும்போது நம்ம மீசிமா கண்டுபிடிக்கும் போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இரு எண்களை வந்து மல்டிபிள் பண்ணுவோம். 1, 2ன்னு கிடச்சிச்சின்னா 1 × 2, அப்போ மீசிமா வந்து 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த தெரியாத 2 லெட்டர்ஸை நம்ம ஏபின்னு வச்சுக்கிறோம். இங்கே கண்டிஷன் வந்து மீசிமான்னு கொடுத்ததுனால இந்த நம்ம மல்டிபிள் சிம்பிளை நடுவில் வச்சுக்கிறோம். A × B = 5005. இங்கே வந்து லெட்டர்ஸ் அந்த இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓர் எண் வந்து 65, அதில் ஒரு எண்ணை வந்து நம்ம 65ன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஏவோடைய வேல்யூ 65 × பியோடைய வேல்யூ தெரியாது. இரு சார்பகா எண்களின் மீசிமா வந்து 5005. இதில் பியெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். லாஸ்ட்டாக இருக்க ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 77. இந்த சம்முக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 77. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே ஒரு 7 சம் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு 5 சம்ஸ் பார்த்தோம். ரிமைனிங் இருக்க சம்ஸ் வந்து இன்னும் 2 சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.